ஆலயமணி படத்தில் சட்டி சுட்டதடா கை விட்டதடா புத்தி கெட்டதடா நெஞ்சை தொட்டதடா புத்தி கெட்டதடா நெஞ்சை தொட்டதடா என்ற ஒரு பாடல் வரும். அந்த பாடலின் இறுதி சரணத்தில் எறும்பு தோலை உரித்து பார்க்க யானை வந்ததடா, நான் இதய தோலை உரித்து பார்க்க ஞானம் வந்ததடா, பிறக்கும் முன்னே இருந்த உள்ளம் இன்று வந்ததடா, பிறக்கும் முன்னே இருந்த உள்ளம் இன்று வந்ததடா, இறந்த பெண்ணே வரும் அமைதி வந்து விட்டதடா, சட்டி சுட்டதடா கை விட்டதடா என்ற வரிகள் வரும். இந்த வரிகள் மிக பொதுவான ஆழமான ஒரு செய்தியை அளிக்கின்றன. எறும்பு தோலை உரித்து பார்க்க யானை வந்ததடா என்ற வரியில் மிகச்சிறிய விஷயங்களை கூட பெரியதாக நினைத்து கவலைப்படுபவர்களை குறிக்கிறது. ஒரு எறும்பின் தோலை பார்க்க யானை வருவது போல் சின்ன சின்ன பிரச்சனைகளுக்காக பெரிய முயற்சிகளை செய்யும் மனிதர்களை பற்றி இவ்வரி பேசுகிறது. நான் இதய தோலை உரித்து பார்க்க ஞானம் வந்ததடா என்ற வரி மனசுக்குள் ஆழமாக நம்மை ஊடுருவி பார்க்கும்போது மனிதனுக்கு உண்மையான ஞானம் கிடைக்கும் என்பதை உணர்த்துகிறது. இதயத்தை உரித்து பார்த்தால், அதாவது உள்ளத்தை ஆராய்ந்து உண்மைகளை உணர்ந்தால் ஞானம் கிடைக்கும் என்று கவிஞர் குறிப்பிடுகின்றார். அடுத்த வரி, பிறக்கும் முன்னே இருந்த உள்ளம் இன்று வந்ததடா, அதாவது பிறப்பதற்கு முன் இந்த உள்ளம் எதுவுமற்ற ஒன்றாக இருந்தது, அதாவது அந்த உள்ளத்தில் எந்தவித சிந்தனையும் இல்லாமல் இருந்தது. அதே போன்ற ஒரு நிலைமை அந்த உள்ளத்துக்கு இருந்ததாக கவிஞர் குறிப்பிடுகின்றார். இறுதி வரியான இறந்த பெண்ணே வரும் அமைதி வந்து விட்டதடா, அதாவது ஒரு மனிதன் இறந்ததற்கு பின் அந்த மனிதனுக்கு மிகப்பெரிய அமைதி கிடைக்கும். இதன் மூலம் கவிஞர் சொல்ல வருகின்ற கருத்து, ஒரு மனிதன் பற்றற்ற நிலைக்கு வந்தால் அவன் பெரிதாக துன்பத்தில் உழல மாட்டான் என்பதே ஆகும். இருக்கும் இடத்தில் பிரச்சனைகளை பெரிதாக்காமல் பார்க்கவும், நம் இதயத்தை ஆழமாக ஆராய்ந்து உண்மையான ஞானத்தை அடையவும் வலியுறுத்தி கூறும் உன்னத வரிகளாக இவை இருக்கின்றன.